இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படமாக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுல இளையராஜா அவர்களுடைய கதாபாத்திரத்துல தனுஷ் நடிக்க போறார். ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர் டைரக்டரான அருண் மாதேஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறார். ஒரு மியூசிக் லெஜெண்டோட வாழ்க்கை வரலாறு படமாக போகுது. அப்ப இந்த படத்துக்கு யார் மியூசிக் போட போறார் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ள எழும். இந்த படத்துக்கு இளையராஜாவே மியூசிக் போட போறார் அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷனும் போய்கிட்டு இருக்கு. பட் இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல யார் மியூசிக் அப்படிங்கிறத சொல்லாமலே விட்டுருக்காங்க. இந்த படம் தொடர்பான ஒரு லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்தது. இந்த லான்ச் ஈவெண்ட்ல தனுஷ் அவர்கள் பேசும்போது, நான் இளையராஜா அவர்களா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம என்னவா ஆக போறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம அதுவாகவே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ கற்பனை பண்ணி பார்க்கறது தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு தான் இந்த ஸ்பீச்சையே ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம என்னோட நடிப்பு திறனுக்கே பல இடத்துல இளையராஜா அவர்களுடைய மியூசிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இளையராஜா அவர்களுடைய பயோபிக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இசை அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. இசை படத்திலையும் ஏற்கனவே இளையராஜா அவர்களுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் வில்லனிக்கா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஷனலாகவும் ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய சில சம்பவங்களையும் ஒருங்கிணைச்சு தான் அந்த படத்துல பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சம்பவம். அதுல ஏஆர் ரஹ்மானுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஏற்பட்ட சில முரண்களை பத்தி அந்த படத்துல பேசியிருப்பாங்க. இந்த படத்துக்காக நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்க போகுது, உண்மையாவே இளையராஜா அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறதையே முழு கதையை நம்ம இந்த படத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இளையராஜா அவர்களுடைய பயோபிக் வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க.